அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, இந்த நாளை தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தோட வாசி. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஸ்தோத்திரம். தாவீது என்ன பண்ணுவாராம்? நட்சத்திரங்களை போல அவர் பெருக பண்ணுகிற தேவன், கடற்கரை மணலை போல ஆஸ்வதிக்கிற சொல்லிட்டு அது கூட என்ன பண்ண, லேவியரையும் ஆமா எனக்கு அப்படின்னு சொல்ல பண்ணுவேன், லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன், எனக்கு ஊழியம் செய்கிறத. அப்ப இயேசுக்காக ஊழியம் செய்யலாமா? எல்லாரும் ஊழியம் செய்யலாம். லேவியர் தான், பாஸ்டர் தான் ஊழியம் செய்யணும் கிடையாது. ஆமா, அதாவது இயேசுனுடைய சுவிசேஷத்தை எல்லாரும் சொல்லலாம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படிங்க. ஆமா, சுவிசேஷத்தை அறிவிக்க விட்டா அவனுக்கு ஐயோன்னு போட்டிருக்கு. சோத்திரம். அப்ப எல்லா இடத்திலும் போய் என்ன பண்ணுங்க? ஆமா, அது ஊழியம். சோதரம். அப்ப நீங்க வேலையை விட்டுட்டு ஃபுல்லா விட்டுட்டு வந்தா தான் நீங்க ஊழியம் செய்யல. நீங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ணா ஊழியத்தை செய்யலாம். இயேசுவை பத்தி மத்தவங்க என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லலாம். ஆண்டோடைய அன்பை பத்தி சொல்லலாம். ஆண்டோடைய இரக்கத்தை, நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறா, நம்ம குடும்பத்தை என்ன நடந்திருக்கு என்ன பண்ண நீங்க சொல்லும் பொழுது, அதனால எனக்கு ஊழியம் செய்கிற, அங்க சங்கீதக்காரன் தாவீதை ஆசீர்வதிக்கிற மாத்திரம் அல்ல, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நம்பி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த முழு தேசமும் ஆண்டவர் நம்மளை நம்பி நம்மளார் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேசத்துல மழையை வர பண்ணுவார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேசத்துல ஒரு அமைதி உண்டாகும். நாம் ஜெபிக்கும் பொழுது நல்ல தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அப்ப நம்ம ஜெபிக்கிறது ஊழியமா? ஆமாங்க, ஜெபிக்கிறது ஊழியம் தான். ஆமாங்க. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? மற்ற சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. உண்மையும் உத்தவமாய் செயல்படுகிற பிதா குமாரன் பரிசுத்த திருத்துவத்தை மகிமைப்படுத்துவதற்காக என்ன பண்ணுங்க? ஊழியர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆமா, ஊழியம் செய்கிறது. ஆமா, ஒருவன் எனக்கு ஊழியம் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணார்? ஆண்டவர் நம்மளை வர்த்திக்க பண்ணும்படி விரும்புகிறவர். நம்முடைய நிற்க நிலைமை என்ன பண்ண அப்படி அல்ல, அது விஸ்தாரமாக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இருக்கிற எல்லை நம்மளை என்ன பண்ணார்? ஆண்டவர் விஸ்தாரப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய ஜபத்தை விஸ்தாரப்படுத்த விரும்பணும். ஸ்தோத்திரம். நம்முடைய பைபிள் ஸ்டடி, நம்ம டேயும் பைபிள் படிக்கிறத இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணும்? நம்ம வர்த்திக்க பண்ணா கொஞ்சம் வர்த்திக்க பண்ணணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணும்? நல்ல விரிவா அதை என்ன சொல்லியிருக்கிற ஆண்டவர் அதை உற்று கவனித்து படிக்கும் பொழுது, அதை செய்யும் பொழுது ஆனந்தம்னார். ஆமா, அழகாக உங்களிடம் கைப்படி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். ஒரு நகோமி பாத்துங்க. சோத்திரம். பாருங்க, அழகா என்ன பண்றான் அந்த நோவா பெண் என்ன பண்றான்? போரா பார்க்க முடியும். இன்னொருத்த பண்ண ஒரு சிறு பிள்ளை, இந்த நாகம் குஷ்டரோகி என்ன பண்றான்? சோத்திரம். அவன் குஷ்டம் முடிச்சு உடம்பெல்லாம் குஷ்டரோகி அந்த மந்திரி. ஆனாலும் பாருங்க, அந்த சின்ன பெண்ணு என்ன பண்றான்? அவ போய் என்ன பண்றான்? சுவிசேஷம் அறிவிக்கிறான். தேவனுக்கு ஊழியம் செய்கிறான். அந்த குழந்தை அடிமை பெண்ணாகிய எழுதப்பட்டிருக்கு. அந்த அடிமை பெண் ஒரு சிறு பிள்ளை போய் என்ன பண்றா? ஊழியம். ஆமா, சொல்லும் பொழுது என்ன பண்ற? எலிசா இடத்துல என்ன பண்றாரு? அந்த மந்திரி என்ன பண்ற? வந்து என்ன பண்றாரு? அந்த சுகத்தையும் ஆசுவத்தையும் பெற்றுக்கொண்டு என்ன பண்றாரு? அந்த திருக்கசை தேடி வர்றாரு. இன்னைக்கு இயேசுவை தேடி வருவாங்க. எப்ப? நம்ம இயேசு எப்ப ஏசப்படா நீ போங்க. எந்த பிரச்சனையா இருந்தா பண்ணுங்க, நீ ஏசப்பட போனுங்க. அது எத்தனை அன்கண்டிஷனா இருந்தாலும் இயேசுனிடத்துல அந்த விண்ணப்பம் போகும் பொழுது நிச்சயமா அந்த விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. நிச்சயமா அற்புதங்களை செய்வார். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறார். எனக்கு சின்ன ஒரு பாப்பா, தெரிஞ்ச பாப்பா இருக்காங்க. ஆமா, அந்த குழந்தை சொல்லும்போது, அங்கிள் நான் என்ன பண்ணேன், ஜீசஸ் பத்தி என்ன பண்ணுவேன், என் ஸ்கூல்ல நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, அருமையான அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு,
நான் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல்ல அது வந்து பாருங்க பஞ்சாப்ல சோத்திரம், பஞ்சாப்ல குஜராத் இல்லை பஞ்சாப்ல தான் நினைக்கிறேன். ஆமா, அது போய் என்ன பண்ண ஹிந்தி பேசுற இடத்துல அவங்க ஹிந்தி தான் ஃபுல்லாக பேசுவாங்க. அந்த இடத்துல போய் நம்ம தமிழ் பொண்ணு இங்கே போய் என்ன பண்ண அந்த சின்ன ஒரு குழந்தை அவர் சொல்றாப்புல இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப என்ன பண்ண தேவனுக்கு என்ன பண்றாப்புல ஊழியம் செய்யறாப்புல கர்த்தருக்கு மெய்மன். அந்த பிள்ளை என்ன பண்ண அந்த நிச்சயம் ஆசை உங்க பிள்ளையும் ஆசை உங்களையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஆமா, பார்க்கறவன்ட்ட பேசுறவன்ட்ட இயேசு பத்தி சொல்லுங்க, பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணார்? இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். எத்தனையோ குடும்பங்கள் இயேசு இல்லாம கிடக்குறாங்க, இயேசுவன் யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. மீடியா இருக்கு இல்லாட்டி, ஆனாலும் இயேசுவை அந்த சேனல்ல ஆன் பண்ணி பார்க்கணுமே, பார்க்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு இயேசுவை நம்ம சொல்லணும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார், உங்களை வர்த்திக்க பண்ண போகிறா. நீங்க இப்படி செய்யும் பொழுது உங்கள் குடும்பங்கள் தலை தோங்கும், உங்கள் சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்படும். நீங்க கொடுக்கிற காணிக்கை எல்லாவற்றையும் கத்தனம்னாரு ஆஸ்வதிப்பா. ஆமா, கிராம ஊழியர்கள் கொடுக்கிற காணிக்கைகளை ஆமே சோதரம், நீ சபையில விதைக்கிற காணிக்கையில கத்தனை ஆஸ்வதிப்பா. உங்களை வர்த்திக்க பண்ண என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபம், பரிசுத்த தேவனே, நாங்களும் உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய எங்களை இன்னும் பக்குவப்படுத்தி பலப்படுத்துவீராக. ஆண்டவரை எங்களை வர்த்திக்க பண்ணும். ஆண்டவரே, ஜெபத்தில் எங்களை வர்த்திக்க பண்ணும், அபிஷேகத்தில் எங்களை வர்த்திக்க பண்ணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல கனி கொடுக்கிற மரங்கத்துல நாங்கள் வர்த்திக்க அநேக கனிகளை கொடுக்கிற மரங்களாய் மாற்றுங்க. கனி கொடுக்காத கனி கொடுக்கிற மரமாக எங்களை மாற்றுங்க. உமக்காக செயல்பட உதவி செய்யுங்க. குடும்பத்துல கனி கொடுக்கணும் ஆண்டவரே, வேற சில கனி கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.